மக்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்து தன்னுடைய அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய அரசியல் பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருத்தர் இண்டிவிஜுவல் தாவேக்காக்கு எதிராக தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் வச்சார்னா, நேரைட்டு கூட்டணியை சேர்ந்தார், இன்றைக்கி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் கடந்து போயிடுவேன். ஆனால் இவர் டிடிவி தினகரனாக இருந்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கல. பாஜக பாசத்தில் பாஜகவை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்தி விடுறதுக்காண்டி ஒரு அஜெண்டா வேலையை பார்க்குறாரு. அதாவது எதிரி பொடலங்காதிரின்னு ஏதோ பேசிட்டு இருக்காருங்க. விஜய் வீட்டில் உட்காந்துன்னு பேசுறாரு. எவ்வளவு அழகா கடந்து போறாரு பாருங்களேன். கொள்கை எதிரி பொடலங்காதிரியா, அதாவது பாஜகவை தாவேக்கா எதிர்க்கிறத ரொம்ப சுலபமா கடந்து போகும்போது எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதாவது வழக்கமா நடிகர் இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவர் 4 பேரை கேட்டு முடிவெடுக்கிறாரு, இவர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை சரி பண்ணல, பிளா பிளா பிளா, இந்த மாதிரி 10 விதமான விமர்சனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கூட நான் உங்களை கடந்து போயிருப்பேன். பாஜக காண்டி தாவேக்கா தொடரும்போது பாஜகவே தாவேக்கா எதிர்க்குதுங்கிறத இந்த மண்ணில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? இது நான் பேசணும்னு நினைச்சேன், இது பேசப்பட வேண்டும் நினைச்சேன். ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை எதற்காண்டி உருவாக்கப்படுது, யார் உண்மையான அரசியல்வாதி, யார் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றா அப்படிங்கிறத பத்தி எங்க தோழர்களுக்கு இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா ஐயா டிடிவி அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். ரொம்ப நாகரிகமா, ரொம்ப மரியாதையா பேசுறேன். வாய்ப்பு இருந்தா அந்த வீடியோ பாருங்க. மேபி எங்க கூட்டணிக்கு நீங்க வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்தாலும் சேர்த்துக்க மாட்டோம், அது வேற கதை. உங்களுடைய மனநிலை மாறும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாஜகவை மட்டும் தயவு செய்து இந்த மண்ணில் சும்மா சாதாரணமாக கடந்து போகாதீங்க அப்படிங்கிற சின்ன கோரிக்கையோட அதற்கு தேவைப்படுற அத்தனை காரணங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அல்லது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஊரான விட்டு போங்க. எதற்காண்டி இந்த கட்சி ஆரம்பிக்கப்படுது, இந்த கட்சியோட நோக்கம் என்ன, எதற்காண்டி இந்த தலைவர் பின்னாடி மக்கள் அணிந்திரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கும். டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருத்தர் எதற்கு கட்சி ஆரம்பிச்சார்னா, அம்மாவோட ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும், அம்மாவோட ஆட்சியை அதிமுக அப்படிங்கிற பேரில் அபகரிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி தப்பான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, திமுக எதிர்ப்பு அதிமுக மீட்பு அப்படிங்கிறதான் டிடிவி தினகரன் அவர்களோட அந்த செயல்பாட்டோட நோக்கமாக இருந்துச்சு. டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருத்தர் திமுகவை எத்தனை இடங்கள்ல மண்டியிட வச்சிருக்காரு, திமுகக்கு எவ்வளவு குடைச்சல்கள் கொடுத்தாரு, அல்லது திமுக இவரை எதிரியா நினைச்சு எத்தனை குடைச்சல் கொடுத்துச்சுன்னா நமக்கு சத்தியமா தெரியல. திமுக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரிப்பா, அவருக்கு இந்த பக்கம் ஒரு டாஸ்க் இருக்கு, அதிமுக அப்படிங்கிற கட்சியை மீட்கணும், எடப்பாடி பழனிசாமி இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்திலே சமரசம் பண்ணிட்டாரு. எதுக்கு தெரியுமா? திமுக வரட்டனுங்க, அதனால நாங்க சமரசம் பண்ணிக்கிட்டோங்கிறாரு. அப்புறம் ஏன் கட்சி ஆரம்பிச்சேன்னு கேட்டா அதற்கு பதில் இல்லை. உங்களை மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் பண்ண என் தலைவன் கட்சி ஆரம்பிச்சான்னு நினைச்சீங்களா? என் தலைவன் பாஜகவை கொள்கை எதிரியை அறிவிக்கணும்னா அடிப்படையிலே நாங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கோம், அதனால தான் கொள்கை எதிரின்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். இந்த புலலங்கா எதிரி அப்படிங்கிற மேட்டர்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன் பாஜகவை தாவேக்கா எதுக்குறதுனா, தாவேக்காவோட அடிப்படை தத்துவமே, தாவேக்கா எதற்காண்டி ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி எல்லா உயிரையும் சமத்துவ சிந்தனையை நோக்கி நகர்த்துறதுக்கு தான் தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தாவேக்கா ஆரம்பிக்கப்படும் போது இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரம் உட்பட எதுவுமே இங்கே எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கல. இந்த சமத்துவத்தை நம்ம கொண்டு வரணும். ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து மக்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை அந்த பாகுபாடு பார்த்து செய்யக்கூடிய அரசியலை தாண்டி மக்கள் வரிப்பணம் கட்டுறாங்க, வரிப்பணம் கட்டக்கூடிய மக்களுக்கு சரியான நிர்வாகத்தை, சமத்துவமான நிர்வாகத்தை, எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கோட தாவேக்க ஆரம்பிக்கப்பட்டு இந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையோட இந்த இலக்கில் நம்ம பயணிச்சா மட்டும்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஒரு தத்துவம் ஆரம்பிச்சோம்ல, அந்த தத்துவத்தின் இலக்கா வச்ச எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கு இருக்குல்ல, அதை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்தில் தாவேக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களமாய் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச கட்சி தாவேக்க கிடையாது. இங்க சமத்துவம் இல்ல, சமூக நீதி இல்ல, அதை உருவாக்கணும், அதை கொண்டு வரணும். எந்தவித தயவு தாட்சியம் இல்லாம, கொள்கை சமரசம் இல்லாம இந்த வேலையை பார்க்கணும். அதற்காண்டி தான் என்னுடைய சினிமா கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் என் மக்களுக்காண்டி இந்த சமத்துவத்தை உருவாக்குறதுக்காண்டி தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லி ஒரு தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவரை ஈஸியா தட்டி விட்டு போறீங்களே. ஏன் தாவேக்கா பாஜகவை கொள்கை எதிரியா வச்சிருக்குன்னா, பாஜக சமத்துவத்தை என்னைக்குமே பேசாரு, நம்பிக்கை அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி. அந்த நம்பிக்கை அவங்க நினைக்கிறது தான் கரெக்ட், அவங்க சித்தாந்தம் தான் கரெக்ட், ஒரு மதம் ஒரு மொழின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை மக்கள் அத்தனை பேரும் நம்பணும். நான் நம்புறேன்னு நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்றது தான் பாஜகவோட அடிப்படை சித்தாந்தம். தாவேக்கா அதற்கு நேரெதிரா யார் வேணா என்ன வேணா நினைங்க. இங்க எல்லாருக்குமான கருத்து சுதந்திரம் இருக்கு. சமத்துவ சிந்தனையோட அரசியலை அணுகுவோம். கொள்கை ரீதியான விஷயங்கள் 1000 இருக்கலாம், ஆனா இங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவோட அழகுன்னு சொல்லி சமத்துவத்தை பேசுற ஒரு கட்சி, நம்பிக்கையை பேசுற கட்சி எப்படி ஒரே நேர்கோட்டில் பயணிக்க முடியும்? அதனால தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சதே இவங்களுக்கு எதிராக தான் அப்படின்னு சொல்லி தான் கொள்கை எதிரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ ரெண்டாவது,
ஐயா தினகரன் அவர்களே, சும்மா பேருக்கு கொள்கை எதிரி பாஜக, இந்த பக்கம் திமுகன்னு சொல்லிட்டு கடந்து போலாங்க. கொள்கை எதிரியை தேவைப்படும் போது அடிக்கிறோம், இந்த பக்கம் அரசியல் எதிரியா திமுகவை ஏன் நாங்கள் வச்சிருக்கோம்னா, திமுகவை தாவேக்கா எதிர்க்கிறதுக்கு அடிப்படையான காரணம் திமுக பாஜக ஒழுங்காக எடுக்க மாட்டேது, சும்மா மேம்போக்கா தட்டி விட்டு போகுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, நாங்களே திமுக உட்காந்து ஏற்றுக்கிட்டு இருக்கோம். தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக அப்படிங்கிற அந்த கட்சியோட கிளையா இருக்கக்கூடிய மறைமுக கூட்டாளியா இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கு. மறைமுகமா இவங்க இருந்து அண்டர் கிரவுண்டிங் டீலிங் போட்டு ஊழல் பண்ணணும், அதிகாரத்தில் கையில் இருக்கணும், அதிகாரத்தின் மூலமா ஒரு குடும்பம் சம்பாதிக்கணும்னு சொல்லி சமத்துவ சிந்தனைக்கு எதிராக அந்த கட்சி இருக்கு. காரணம் பாஜகவோட அண்டர் டீலிங்ல இருக்கு. இந்த பக்கம் அதிமுக நேரடியா அவங்களாவது மறைமுகமா இருக்காங்க, நாங்க ரொம்ப டீசன்ட்ங்க, நேரடியா அவங்களோட கூட்டணிக்கு போயிருவோம். அம்மா அவர்கள் சொன்னாங்கல்ல மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, மோடியா லேடியா அப்படிங்கிற சித்தாந்தத்தெல்லாம் மறந்து அம்மா என்ன சொன்னா என்னங்க, நம்ம பாஜகவோட சமரசம் பண்ணி லைட்டா அப்படியே அடிமையா இருந்தா அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டினோம்னா ஏதோ சம்பாதிக்கிற 4 காசுன்னு சொல்லி இந்த சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை அனுசரித்து அந்த கட்சியோட கூட்டணியில் போய் பயணிக்கிற நீங்க இந்த ஒரே கொள்கைக்காண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை எவ்வளவு தூரம் எதிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிளைய வெட்டினா தான் மரத்தை வெட்ட முடியுங்கிறதுக்காண்டி கிளைய அறுக்கிற வேலையை தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மரத்தை அறுப்போம் சொல்லி என் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டிலே அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாவிலே அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் காங்கிரஸோட பார்வை எங்க பக்கம் வருது. ஏன்னா நாங்க ரொம்ப தூய எண்ணத்துல பாஜக எதிர்க்கிறோம், காங்கிரஸ் அதே மாதிரி எதிர்க்குது, ரெண்டு பேரும் ஒரே சிந்தனை ஓட்டத்தில் இருக்குதுனால கூட்டணிக்கு போலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த டீலிங்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் பாஜகவை எதிர்க்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளை நோக்கி காங்கிரஸ் போவே இல்லை? காங்கிரஸுக்கு தெரியும் பாஜகவை உண்மையா தலைவர் விஜய் அவர்கள் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனை, ஏறத்தாழ பல்வேறு விதமான குடைச்சல், அது இது எதை கொடுத்தாலும் சரி இவர் தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிறத பொதுமக்கள் நம்புறதுனால தான் இன்னைக்கு சிறுபான்மை முழுக்க முழுக்க தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்க. ஏன் பாஜக இப்படி கொந்தளிச்சு இவ்வளவு பயங்கரமா ஏன் பேசுற? பாஜக அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு, எதற்காண்டி எதிர்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது யாரோட நாடு? இந்தியர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் இருக்காங்க, வரிப்பணம் செலுத்துகிறாங்க, மாநில அரசுக்கு தேவைப்படுற அதிகாரங்களை மாநில அரசு பார்த்துக்குது, மத்திய அரசுக்கு தேவைப்படுற அதிகாரங்களை மத்திய அரசு பார்த்துக்குது, உள்ளாட்சிக்கு தேவைப்படுற அதிகாரங்கள் உள்ளாட்சி பார்த்துக்கிறாங்க. இதானே இந்தியா. ஆனால் இவங்க இந்தியா எப்படி இருக்குன்னா, இந்தியா அப்படிங்கிறது இந்தியர்களுக்கானது கிடையாது, இந்துக்களுக்கானது. இங்கே சிறுபான்மை மதத்தவர, அதாவது நான் இந்தியன் சொன்னா நீ இந்தியன் சொல்லாத, நீ என்ன மதம் சொல்லு, நீ மத அடிப்படையில் தான் நான் அரசியல் பேசுவேன், நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு சொல்லு. இந்தியாவை பொறுத்தவரை இவங்களுடைய அடிப்படை சிந்தனை என்னவா இருக்குன்னா, இந்தியாவை இந்து தான் ஆளணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட அடிப்படை சிந்தனையா இருக்கு. இந்தியாவை இந்தியர்கள் ஆளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கு. யார் ஆண்டா என்ன, நல்ல நிர்வாகத்தை கொடுக்கிறது தான் சரியானதா இருக்கும். நிர்வாகம் ரெண்டாவது வையும், மத பிரச்சனையை பொடி, மதம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி மதம் ஒரு நாட்டை ஆண்டுச்சுன்னா அந்த நாடு உருப்படி இல்லாமல் போயிடும். நீங்க உலகத்தில் மத அடிப்படையில் இயங்கக்கூடிய அத்தனை நாடை எடுத்து பாருங்களேன். மத அடிப்படையில், அந்த மதத்தின் அடிப்படையில் மேலே உட்காந்து அந்த மதத்தில் ஏதோ பஞ்சாயத்து இருக்கு, பிரச்சனை இருக்கு, நாங்கள்னா நீங்க இல்லைன்னு சொல்லி அந்த மதத்தை மட்டும் மையப்படுத்தி செய்கிறாங்க. இப்போ கேரளாவில் சபரிமலை கோவில், இந்த பக்கம் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டாங்க, ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில், உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தின்னு சொல்லி ஊருக்கு ஒரு கோவிலை பிடிச்சி அந்த கோவிலில் பஞ்சாயத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது, இந்துக்கள் அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த சிறுபான்மை மதத்தவர்கள் தான் உங்களை அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பை உருவாக்கி, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன்னா நான் பாட்டு போயிட்டு இருப்பேன், ஆனால் நான் பாஜக சித்தாந்தத்தில் போனேன்னா சிறுபான்மையை பார்த்தா எனக்கு கோவம் வருது. ஏன் தெரியுமா? அவங்க எனக்குள்ள விதைக்கிறாங்க, விதைச்சு சிறுபான்மையினர்கள் இந்தியாவை ஆக்கிரமிச்சிருவாங்க, இந்தியாவை இந்துக்கள் தான் ஆனன்னு சொல்லி மக்களுக்குள்ள ஒரு போரை உருவாக்கி, சண்டையை உருவாக்கி, வெறுப்பை உருவாக்கி, அதன் மூலியமா தொடர்ச்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஏன் 7 தடவை குஜராத்தில் அவங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்னா மதத்தை மையப்படுத்தி இருக்காங்க. இந்துக்களுக்கு பாஜக தான் சரியான கட்சிங்கிறத விதைக்கிறாங்க, இந்துக்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி 7 வருஷமா அந்த ஃபார்மட் அப்படியே வெற்றி பெறுது. அப்பா இந்துக்களுக்குனா பாஜக தாங்க இருக்குன்னு சொல்லி மேலே ஏறி உட்காந்து மறைமுக ஊழல் அவ்வளோ பண்ணி எல்லாருக்கும், அதாவது பொது நிறுவனங்கள் அப்படிங்கிற இடத்துல தனியார் முதலாளிகளுக்கு அத்தனையும் கொடுத்து சமத்துவ சிந்தனைக்கு எதிராக இந்தியாவோட வளங்கள் இந்தியர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவோட வளங்கள் குறிப்பிட்ட நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய பணக்காரங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு இந்த மத அரசியல் ஹெல்ப் ஆகுது. அதனால இந்த மத அரசியல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய அதிகாரங்கள் அத்தனை ஒரு இடத்துல குமிச்சு, இந்தியாவை பொறுத்தவரையும், அதாவது மக்களை பொறுத்தவரையும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தோட தான் நிறைய கணக்கில் இருப்பாங்க, உள்ளாட்சியோட தான் நிறைய கணக்கில் இருப்பாங்க, மாநகராட்சியில் இருந்தாங்கன்னா மாநகராட்சியோட கணக்கில் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட நோக்கம் என்னன்னா, மொத்த அதிகாரமும் என்கிட்ட இருக்கணும், நான் தான் அதிபர், ஒரு நாடு ஒரு தேர்தல், என்னை வச்சு தான் எல்லாமே இருக்கணும், நான் தான் அதிகாரத்தின் மையம் சொல்லி அதிகாரம் அத்தனையும் கீழே இருக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லி எந்த விதமான மக்களோட சிந்தனையும் கேட்காம ஒரு அராஜக ஆட்சி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட உட்காந்துட்டு நான் மோடிஜியை பார்த்தேன்,
அமித்ஷாஜியை பார்த்தேன், நாங்களாம் ஜாயின் பண்ணி அப்படியே லைட்டாக இந்த பக்கம் ஐயா செங்கோட்டையன் அவர்களை மறுக்கா கூப்பிட்டோம், பண்ணோம், போனோம்னு சொல்லி சமத்துவ சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்கள ஆதரித்து நீங்கள் அவங்கள வந்து புடலங்காய்திரின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஆபத்தான சிந்தனை அந்த மண்ணில் விதைக்கிறீங்க. அவங்க நினைக்கிற மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கணும், அவங்க நினைக்கிறவங்க தான் இந்துக்களாக இருந்தால் தான் இந்தியாவை ஆளணும், மிச்ச சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களை ஆக்கணும்னு நினைக்கிறவனை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்குள்ள வெறுப்பை தூண்டுறவனை வெறுப்பை தூண்டி தொடர்ச்சி அதிகாரத்தில் இருக்க முடியுது. இந்த ஃபார்மட் ஒர்க் ஆகுது. இந்தியா அப்படிங்கிறது வெறுப்பு அடிப்படையில் கட்டமைக்கிறாங்க. இந்தியா அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்குது. இங்கே பல கலாச்சாரம் இருக்குது, பல மக்கள் இருக்காங்க, பல்வேறு விதமான மதத்தவர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இந்தியாவில் இருக்கும். சொல்கிறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தாங்க இருக்கணும். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ரெண்டாம் தரம் குடி தான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை படிப்பேன், உங்கள் கோவிலை விட மாட்டேன், உங்களை நிம்மதியாக சாமி கும்பிட விட மாட்டேன், நீங்கள் எது பண்ணாலும் நான் வந்து குடைச்சல் பண்ணுவேன். எவ்வளோ வேலை இந்தியாவில் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை போய் உட்காந்து ஆதரித்து என் தலைமை எவ்வளோ பெரிய மாஃபியாவை எடுத்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை சிண்டிகேட்டர்கள் இருக்குது, எத்தனை முதலாளி, இத்தனை எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு பாப்புலரான ஆக்டர் ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் 2 அதிகார மையங்களில் ஏதோ ஒன்னோட சமரசம் பண்ணி உன்னோட சேர்ந்து நம்ம அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னொன்று பக்கத்தை எதிர்ப்போம்னு சொல்லி வழக்கமாக ஜாதி எதிரியை உருவாக்கி, மத எதிரியை உருவாக்கி, இன எதிரியை உருவாக்கி பண்ணுற அரசியலுக்கு மத்தியில் சமத்துவ அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த விதமான எதிரிகளை உருவாக்காம மக்களுக்குள்ளே பிரித்து செய்கிற அரசியல் எதுவும் பண்ணாமல் மக்கள் ஒன்று தான், நிர்வாகம் தான் அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு புடலங்க எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஜஸ்ட் இந்த வீடியோவில் எந்த ஒரு இடத்தையுமே நான் கட் பண்ணாமல் பேசியிருக்கேன். அவ்வளோ வருத்தம், அவ்வளோ கோபம் எனக்கு இந்த வீடியோவில் இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், பாஜகவை இந்த மண்ணில் சமரசப்படுத்தாதீர்கள். நீங்கள் தாவேக்காவை 10 வகையாக திட்டிங்க, நான் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் பாஜகவை சமரசம் படுத்தினீங்கன்னா மறுக்கா டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொடர்ச்சியான காணொலிகள் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.